தஞ்சாவூர் மாவட்டத்தில் மகளை கேலி கிண்டல் செய்ததை தட்டி கேட்ட தொழிலாளியை தாக்கி இளைஞர் கொலை செய்துள்ளார். பிறந்தநாள் விழாவிற்கு வீட்டிற்கு அழைத்து விருந்து வைக்க நினைத்த சம்பவம் கொலையில் முடிந்தது எப்படி? தஞ்சாவூர் மாவட்டம் நெடார் அருகே தோட்டக்காடு காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் 50 வயதான சத்தியமூர்த்தி. கூலி தொழிலாளியான இவருக்கு அபிஷேக் என்ற ஒரு மகனும் 18 வயதில் ஒரு மகளும் இருக்கின்றனர். வெள்ளிக்கிழமை மகன் அபிஷேக்கின் பிறந்த நாளை வீட்டில் கேக் வெட்டி குடும்பத்துடன் கொண்டாடினர். பிறந்த நாளை முன்னிட்டு வீட்டின் அருகில் உள்ளவர்களையும் நண்பர்களையும் அழைத்துள்ளனர். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த 23 வயதான ரூபன் என்ற இளைஞரும் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்றுள்ளார். வரும்போது ரூபன் மதுபோதையில் விழாவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ரூபன் சத்தியமூர்த்தியின் மகளை கேலி கிண்டல் செய்துள்ளார். இதனை பார்த்த சத்தியமூர்த்தி ரூபனை கண்டித்துள்ளார். இதன் காரணமாக பிறந்த நாள் விழாவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் ரூபனை அதட்டி சத்தமிட்டு அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து பிறந்த நாள் விழா முடிந்த பிறகு சத்தியமூர்த்தி மற்றும் அவரது மனைவி சசிகலா ஆகியோர் ரூபன் வீட்டிற்கு சென்று அவரின் பெற்றோரிடம் புகார் கூறிவிட்டு ரூபனையும் கண்டித்துள்ளனர். பின்னர் தம்பதி அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். அப்போதுதான் அந்த பேரதிர்ச்சி அரங்கேறியது. சத்தியமூர்த்தி சசிகலா தம்பதியை பின்தொடர்ந்து வந்து வழிமறித்த ரூபன் வீட்டில் வந்து தெரியப்படுத்தியது குறித்து கேட்டு ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டார். இதில் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ரூபன் சத்தியமூர்த்தியை அடித்து கீழே தள்ளிவிட்டுள்ளார். கீழே விழுந்த சத்தியமூர்த்திக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சத்தியமூர்த்தி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த தஞ்சை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து ரூபனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளை கேலி கிண்டல் செய்ததை தட்டி கேட்ட தொழிலாளியை தாக்கி இளைஞர் கொலை செய்த சம்பவம் தஞ்சாவூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.